8வது ஊதியக் குழுவின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் மாதத்திற்கு 34,500 41,000 அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இது தற்போதைய பொருளாதார நிலைமைகளை மனதில் கொண்டு முன்மொழியப்பட்டுள்ளது. 2014 அமைக்கப்பட்டு ஜனவரி 2016 செயல்படுத்தப்பட்ட 7வது ஊதியக்குழு குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை மாதத்திற்கு 7,000 ரூபாய் 18,000 உயர்த்தியது. 8வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 முதல் 3% நிர்ணயிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. DA, HRA மற்றும் DA ஆகியவற்றில் திருத்தம். தற்போதைய பணவீக்க விகிதம் மற்றும் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப அகவிலைப்படி வீட்டு வாடகை கொடுப்பனவு மற்றும் பயண கொடுப்பனவு ஆகியவை திருத்தப்படும். இது ஊழியர்களுக்கு நிதி நிவாரணத்தை வழங்கும். 8வது ஊதியக்குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கும். ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு ஏற்ப குறைந்தபட்ச ஓய்வூதியம் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதிய ஊதிய மேட்ரிக்ஸின் படி தானியங்கி சரிசெய்தல் மற்றும் சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதற்கான வலுவான அமைப்பு முன்மொழியப்பட்டுள்ளது. கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் கால அளவை தற்போதுள்ள 15 ஆண்டுகளிலிருந்து 12 ஆண்டுகளாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது. அது 8வது ஊதியக்குழுவில் நடக்கும் என கூறப்படுகின்றது. மூத்த ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் தொடக்க வயதை 65 குறைக்க வேண்டும் என்றும் இது 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 5% அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை உள்ளது. இந்த கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 8வது ஊதியக்குழுவில் CGHSக்கு பதிலாக காப்பீடு அடிப்படையிலான மற்றொரு திட்டம் கொண்டுவரப்படும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. CGHSக்கு பதிலாக புதிய காப்பீடு அடிப்படையிலான திட்டத்தை அறிமுகம் செய்வது குறித்து வலுவான விவாதம் நடந்து வருகிறது. 8வது ஊதியக்குழு எப்போது அமலுக்கு வந்தாலும் ஜனவரி 2026 முதல் அதன் நன்மைகளுக்கான அரியர் தொகை கிடைக்கும் என கூறப்படுகின்றது. இதனால் 8வது ஊதியக்குழு அமலுக்கு வந்தவுடன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மொத்தமாக பெரிய தொகை கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.